ஐயா சுவாமி கிட்ட வந்த ஒரு பக்தர் வந்து, "சுவாமி நான் உங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இங்கேயே இருந்திருக்கேன்" ன்னு சொல்லிட்டு வரும்போது, சுவாமி அவருக்கு தன்னோட பேரமைதிய காமிச்சு, அவர திரும்பவும் தன்னோட இயல்பான வாழ்க்கைக்கு மாத்துன அந்த சம்பவத்த பத்தி சொல்லுங்க. ஒரு பக்தர் சுவாமி மேலே அலாதி பிரியம், அலாதி பக்தி. சுவாமியினுடைய அந்த சுதந்திரமான வாழ்க்கையை பார்த்து 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 அப்படி நானும் அந்த மாதிரி ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழணும்னு நினைச்சவர். ஆனால் அந்த வைராகியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த வைராகியம் கிடையாது. பெரிய பணக்காரர், ஒரு மில் ஓனர் அவர். 2 தடவை சாமிகிட்ட கேட்குறாரு, சாமி நான் இங்கே வந்து உங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இங்கேயே இருந்தேன் சாமின்னு சொல்கிறார். அப்போ சாமி சொல்கிறாரு, இந்த மாதிரி பிச்சைக்காரங்க, இந்த சோம்பேறி பிச்சைக்காரங்க நிறைய பேர் திருவண்ணாமலையில் இருக்காங்க, உங்களுக்கு வேலை இருக்கும், போய் உங்கள் ஊரில் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஆனால் அவர் எப்பெல்லாம் வர்றாரோ அப்போல்லாம் வந்து சாமி ரொம்ப சௌஜன்யமாக அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவருடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் சாமி ரொம்ப சௌஜன்யமாக ரொம்ப ஆனந்தமாக உரையாடிட்டு இருப்பார். எல்லாரையும் பாட சொல்லி கேட்பார். அவருடைய வீட்டுக்கார மாதிரி தேவாரம் நல்லா பாடும், அவங்கள பாட சொல்லி கேட்பார். எல்லாமே அவ்வளவு லைவ்லியாக போகும். காலையில் வந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் அவங்களுடைய சாமி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஒரே சிரிப்பு, ஒரே ஆனந்தம், ஒரே பக்திமயம், பாடல் மயமாக தான் இருக்கும். அவருக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த வாழ்க்கை. ஸோ இந்த மாதிரியே வாழ்ந்துட மாட்டோமா, இந்த மாதிரியே நம்ம வந்து இங்கேயே இருந்துட மாட்டோமான்னு ஒரு ஆர்வத்தில் வந்து அவர் வந்து என்ன செய்கிறார், ஒரு நாள் 2 தடவை சாமி இந்த மாதிரி திருப்பி அமைச்சிட்டாரா, 3வது தடவை என்ன செய்கிறாரு, யார்கிட்டையும் சொல்லாமல் அவர் ஊர்லேருந்து திருவண்ணாமலைக்கு வரக்கூடிய பஸ் டிக்கெட்டுக்கு மட்டும் ஆகக்கூடிய தொகையை மட்டும் எடுத்துகிட்டு வர்றார். அவர் காரெல்லாம் விட்டுட்டு வந்துடுறார். போட்ட உடையோடு வர்றார். கையில் வர காசு கிடையாது. இப்போ சாமி நம்மளை அனுப்ப முடியாது, நம்ம சாப்பிட்டு போய் உட்காந்துட்டோம்னா சாமி வேறு வழியே இல்லை, நமக்கு சோறு போட்டுவார், நம்மளை அங்கேயே உட்கார வச்சுருவார், ஏன்னா திருப்பி போகிறதுக்கு பணமும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றார். சாமி வந்த உடனே பார்ப்பார். பார்த்துட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கும்போது சாமி அவர் சொல்லுவார், சாமி ஐ கம் மெட்ராஸ் சாமி, நவ் ஐ வில் பி ஹியர் சாமி அண்ட் ஐ வில் பி சர்விங் யூ சாமி அப்படிங்கிறாரு. சாமி ஒன்றுமே சொல்லலை. அவரை கையை பிடிச்சி உள்ளே கூட்டு போவார். அவருக்கு ரொம்ப ஒரே சந்தோஷமாயிடும். ஆகா சாமியும் நம்மளை வந்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாருன்னு சொல்லி அவரை முன்னால் உட்கார வச்சுருவார் பாயில். சாமி இந்த பக்கம் உட்காந்துக்குவார். இது நடக்கிறது காலையில் 7 மணி. தொடர்ந்து அன்றைக்கெல்லாம் யாருமே வரல. சாமி வாட்டில் அமைதியாக உட்காந்துட்ருக்கார். இப்படியே உட்காந்துட்ருப்பார். சாமி அவருடைய தந்தையோட இணைஞ்சி இருக்கும்போது அவர் ஒரு விதமான ஒரு அமைதி, ஒரு மௌன நிலைமை, ஒரு பரவச நிலைமையோடு அவர் அப்படியே இருப்பார். மெய் மறந்து இருப்பார். தலையாக ஆட்டம் அணுகி இருப்பார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது. யாரும் வரவும் இல்லை, ஆகாரமும் இல்லை. சாமி ஆகாரத்துக்காக சொல்லவும் இல்லை, தண்ணி கூட எழுச்சி குடிக்கல, எதுவுமே கிடையாது. அவர் வாட்டில் உட்காந்துட்டு இருக்கார். ஈவன் சிகரெட்டு கூட புகைக்கல அவர் வாட்டில் அவர் தன்மயமாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கார். இவருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சாமி ஒன்றுமே பேச மாட்டேங்குது, எதுவுமே பேச மாட்டேங்குது. இத்தனை நாள் எவ்வளோ அருமையாக பேசிக்கிட்டு இருந்தார், எப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தார், இப்படிலாம் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாருன்னு படுது. கொஞ்சம் கழிச்சு பசிக்குது. சாமி எதுவும் வாங்கி கொடுப்பாருன்னு நினைக்கிறாரு. சாமியும் சாப்பிட்ற மாதிரி தெரியல, சாமி யாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து சொல்கிற மாதிரியும் தெரியல, எந்த பக்தரும் சாமிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர மாதிரியும் தெரியல. இவருக்கு பசிக்குது. சாயங்காலம் ஆச்சு, என்ன செய்யறது இல்லை, ஒரு காபி கூட கிடையாது. எப்பயும் காலையில் ஒரு காபி, சாயங்காலம் ஒரு காபி குடிக்கிற மனுஷனுக்கு காப்பியும் கிடையாது. என்ன செய்யறது இல்லை. சாமி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, பேசாமல் உட்காந்துருக்காரு. கால் மேலே காலை போட்டு உட்கார்ந்தவர் தான். அவர் காலை மாற்றி கூட வைக்கல, எப்பயுமே அவர் அவ்வளோ அமைதியாக இருக்கார். சாயங்காலம் ஆகுது, அவருக்கு வந்து பொறுக்கலை. யாருக்கு? வந்தவருக்கு பொறுக்கலை. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஊருக்கு போயிடுவோமா, ஐயோ ஊருக்கு போகிறதுக்கு காசு இல்லையே, இந்த மனசில் இந்த எண்ணம் வந்த உடனே சாமி பேசுகிறார். There are lot of lazy beggars in Tiruvannamalai. You have work in your place. Go and work. My father leaves you. அப்படி சொல்லி பாய்க்கிலேருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கையில் கொடுப்பார். அவர் விட்டோம் தப்பிச்சோம் படைச்சன்னு ஓடுவார். ஸோ இது மட்டும் இருந்தால் போதாது, சாமி மேலே அந்த மயக்கம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த வைராக்கியம் வேணும் இல்லை. சாமியினுடைய அந்த கொஞ்சல் கெஞ்சல் எல்லாத்தையும் பார்த்தவர் சாமியுடைய மௌனத்தை பார்க்க தவறிட்டார்ல. சாமி மௌனம்னா அவ்வளோ தீர்க்கமான மௌனத்தில் இருந்தார்ல, யார்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணாமல் இருந்தார்ல, ஒரு கம்யூனிகேஷனும் இல்லை, அப்படியே இருந்தார், ஒரு அசைவும் கிடையாது.
அவருடைய தலை மட்டும் இப்படி அந்த பிரம்மத்தோட லயிச்சு இருந்த மாதிரி ஒரு ஒரு நம்ம நல்ல சங்கீதத்தை கேட்கும்போது தலையை அசைச்சு அசைச்சு கேட்குறது இல்லையா, அதே மாதிரி பிரம்மத்தோட அப்படியே லயமாகி அப்படியே இருந்தார். அந்த இதை தாங்கக்கூடிய சக்தி சாதாரண மனுஷங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு என்னதான் ஆர்வம் இருந்தாலும் அந்த வைராக்கியம் கிடையாது. அவங்களுக்கு இன்னும் அந்த சரீரத்துக்கு இன்னும் எத்தனையோ தேவை இருக்குல்ல, அந்த மனசுக்கு எத்தனையோ தேவை இருக்குது, அந்த புத்திக்கு எவ்வளவோ தேவை இருக்குது. அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேட்டுக்கு அவங்க வர முடியும். அந்த ஸ்டேட்டுக்கு அவங்க வந்துட்டாங்களா இல்லையான்னு முடிவெடுக்க வேண்டியது அவங்க கிடையாது, சுவாமி. அந்த மாதிரி ஒரு முடிவில் அவங்க அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா சாமி அவங்கள அங்கே விட்டுருக்க மாட்டார், அவர் தன்னோட இழுத்துக்குவார். நிர்ணயம் பண்ண வேண்டியது சுவாமி. அவரே நிர்ணயம் பண்ணி தனக்கு அந்த சக்தி வந்துடுச்சு, தனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் வந்துடுச்சு, நமக்கு அந்த சாமியோட இருந்து வாழக்கூடிய அந்த தகுதி வந்துடுச்சுன்னு நினச்சி வந்ததுனால அப்படியே போயிடுச்சு. அந்த தகுதி ஒரு மாயைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு, திருப்பி வீட்டுக்கு போயிட்டார். அவ்வளோதான்.